வணக்கம். இந்த வீடியோல ரொம்பவே அழகான ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய உல்லன் வச்சு ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். இது வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். வீட்ல நம்ம செஞ்சு வால்ல தொங்க விட்டோம்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இது செய்யறதுக்கு நிறைய பொருள் தேவையில்லை. உல்லன் நூல் வேணும். அப்புறம் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், கொஞ்சம் கலர் கலரா இருக்கிற பாசி, கத்திரி, க்ளூ, அவ்வளவுதான். இது செய்ய ஆரம்பிக்கலாம். இது நீங்க எந்த கலர் உல்லன் நூல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கலர் பீட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஃபர்ஸ்ட் உல்லன் நூல்ல ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்து தனியா வச்சிருங்க. அதுக்கப்புறம் உல்லன் நூல் பண்டில் அப்படியே எடுத்துட்டு நான் 3 விரல் அப்படி சேர்த்து வச்சு சுத்திட்டே வர போறேன். மொத்தம் 30 ரவுண்ட் சுத்திக்கோங்க. சுத்தினதுக்கு அப்புறமா கட் பண்ணிட்டு, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த சுத்தி இருக்கிற கேப்புக்கு நடுவுல விட்டு அதோட எண்டில் நல்லா டைட்டா முடிச்சு போட்டுக்கணும். நல்லா ஒரு 2-3 முடிச்சு டைட்டா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே நம்ம இந்த மடிப்பா இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா கட் பண்ணி விட்டணும். ஃபுல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டு அது சரி சமமா இருக்கிற மாதிரி, அந்த எக்ஸஸா முன்னும் பின்னுமா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி சமமா ஆக்கிக்கணும். அப்பதான் பார்க்கும்போது அழகா இருக்கும். எக்ஸா இந்த முடிச்சு போட்டதுக்கு போக மீதி உள்ள நூலையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரியே நம்மளுக்கு மொத்தம் 7 வேணும். ஸோ இன்னும் 6 நம்ம பண்ணிக்கணும். இதே மாதிரி 30 ரவுண்டு சுற்றி எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி இந்த மாதிரி சரி சமமாக வச்சுக்கோங்க. இப்போ இதோட இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். இந்த நுனியில எல்லாத்துலேயும் கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கலாம். நிறைய வேணா, ஜஸ்ட் ஒரு ட்ராப் இருந்தா போதும். இப்போ இந்த க்ளூவை அப்படி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ அந்த நூலோட நுனி பார்த்தீங்கன்னா பிசுறு பிசுறா இல்லாமல் நல்லா அப்படி ஸ்டிஃபாக இருக்கும். நம்மளுக்கு அந்த பாசி கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் இது ஃபுல்லாத்தையும் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அது காயட்டும். இப்போ ஒரு மேகசின்லேருந்து, நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு மேகசின்லேருந்து ஒரு ஷீட்டோ எடுத்துட்டு அது ஒரு ஓரத்துலேருந்து, ஒரு கார்னர்லேருந்து அப்படியே சுருட்டிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு நீளமாக இந்த மாதிரி கிடைக்கும். இப்படி கையை வச்சு சுருட்ட முடியலன்னா நீங்கள் உள்ளே பென்சிலில் பென் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க. அதோட எண்டில் கொஞ்சம் க்ளூ போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கு அப்புறமா 2 ஓரத்தையும் சமமா இப்படி வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஓரத்துல இருந்து நம்ம நூலை சுத்தணும். அதனால கொஞ்சமா க்ளூ போட்டுட்டு ஒரு ஓரத்துல இருந்து இப்படி நூலை அந்த பேப்பர் டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல ஃபுல்லா சுத்திட்டே வரணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த நூல் ஒட்டிக்கிச்சுன்னா அப்புறம் சுத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட எண்டு, இன்னொரு எண்டு வர வரைக்கும் நம்ம சுத்திட்டே வரணும். ஃபர்ஸ்ட் க்ளூ எவ்வளவு தூரம் போட்டிருக்கோமோ அது வரைக்கும் சுத்திட்டு மறுபடியும் ஃபுல்லா க்ளூ போட்டுட்டு மீதி உள்ள இடத்தையும் அப்படியே சுத்தணும். இவ்வளோ தூரம் சுற்றியாச்சு. கடைசியில் மறுபடியும் கொஞ்சம் க்ளூ போட்டு ஃபுல்லாக சுற்றி முடிக்கணும். ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் க்ளூ போட்டு கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக உள்ளதை அங்கே ஒட்டிடலாம். அவ்வளோதான், இது சுற்றி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம க்ளூ தடவி வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா காஞ்சிருக்கும். இப்போ அதில்
5 பாசி கோர்த்துக்க போறோம். ஒரு இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கோர்த்துக்கலாம். இந்த பாசி வந்து நீங்க எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். கான்ட்ராஸ்டா நல்ல பிரைட் கலர்ஸ் வேணும்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 கோர்த்தாச்சு. அடுத்து வந்து 4 கோர்க்க போறோம். 4 வந்து 2 இதுக்கு கோர்க்கணும். இப்போ 5 கோர்த்தது வந்து சென்டர்ல வரும். அதுக்கு அடுத்து 2 பக்கமும் ஒன்னொன்னு வரும் இல்லையா, அதுக்கு வந்து 4 கோர்க்க போறோம். ரெண்டு கோர்த்தாச்சு. அதுக்கு அடுத்து உள்ளதுக்கு 3, அதுக்கு அடுத்து வந்து 2. ஸோ 3 கோர்த்தது 2, 2 கோர்த்தது 2, 4 கோர்த்தது 2 இந்த மாதிரி இருக்கும். 5 கோர்த்தது மட்டும் நடுவில் வர்றதுனால ஒன்னே ஒன்று இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஹைட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி கட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 கோர்த்தது 4 கோர்த்தது இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணணும். அதுக்கடுத்து 3 கோர்த்ததை வந்து இன்னுமே ஹைட் வந்து கம்மி பண்ணணும். அதுக்கப்புறமா கடைசியில் எண்டில் வர்றது 2 கோர்க்கறத வந்து நல்லா ஹைட் குறைச்சிடணும். ஸோ ஒவ்வொன்றையும் வந்து 5, 10, 15 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம இந்த நூல் சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சென்டரில் 5 பீட் கோர்த்ததை வந்து கட்டிக்கலாம். நல்லா டைட்டாக கட்டிடுங்க. 2, 3 முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 2 சைடும் 4 பீட் கோர்த்ததை வந்து கட்டிக்கணும். 2 சைடுமே கரெக்டான கேப் விட்டு கட்டுங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து 2 சைடும் 3 பீட் கோர்த்தது, அப்புறம் கடைசியா 2 பீட் கோர்த்தது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அந்த இடத்துல கட்டிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். அந்த பொசிஷனும் மாறாம இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம முடிச்சு போடணும். ஹைட் வந்து 2 சைடும் கட்டுறது ஒரே ஹைட்ல இருக்கிற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கட்டணும். அதுக்கப்புறம் கடைசியா உள்ளதையும் கட்டிடலாம். ஸோ எல்லாத்தையுமே கட்டி முடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு இடத்துல முடிச்சு போட்டப்பையும் எக்ஸ்ட்ரா நூல் இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம செவத்துல மாட்டுறதுக்கு தொங்க விடுறதுக்கு கொஞ்சம் நீளமா நூல் எடுத்துட்டு இந்த எண்டில் வந்து ஒரு 2, 3 முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்தை வந்து நீங்கள் எடுத்துட்டு எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிட்டு இதோட ஆப்போசிட் எண்ட்லையும் முடிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறமா 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப அழகான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய வால் ஹேங்கிங் உள்ள நூல் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.